அண்மை செய்தி. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாம் கட்டமாக இன்று 122 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இரண்டாம் கட்ட தேர்தலில் சுமார் 70% வாக்கு பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பீகார் இரண்டாம் கட்ட தேர்தலில் 136 பெண்கள் உட்பட 1302 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. 121 தொகுதிகளுக்கு கடந்த 6ஆம் தேதி நடந்த முதற்கட்ட தேர்தலில் 65% வாக்குகள் பதிவாகின. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற 14ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறிவோம். பால், வணக்கம், சொல்லுங்க. அதாவது 5 மணியுடன் தற்போது தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பீகார் மாநிலத்தில் உள்ள எல்லையோர மாவட்டங்களில் சேர்ந்த 20 மாவட்டங்களில் தான் இன்று இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், அதே போன்று நேபாள் உள்ளிட்ட பகுதிகளை ஒட்டிய எல்லை மாவட்டங்களில் தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதன் காரணமாகவே 5 மணியோடு இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. கடந்த முறை போலவே இந்த முறையும் திரளாக மக்கள் கூடி வாக்களித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக வாக்குப்பதிவு சுமார் 70% நெருங்கி இருப்பதாக தேர்தல் ஆணைய கணக்குகள் தெரிவிக்கின்றன. இன்னும் சில மணி நேரங்களில் இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் தெரிய வரும். இந்த முதற்கட்ட தேர்தலிலும் பெருமளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 முறை நடைபெற்ற வாக்குகள் மொத்தமாக வரும் 14ஆம் தேதி என்று எண்ணப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக தொடங்க இருக்கின்றன. இன்றைய தினம் பெரும்பாலான இடங்களில் அமைதியான முறையிலேயே வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. பெருமளவுக்கு புகார்கள் எதுவும் எழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 கட்டமாக நடைபெற்ற வாக்குகள் மொத்தமாக 14ஆம் தேதி எண்ணுவதற்கான தீவிர ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக தொடங்க இருக்கிறது. யார் பீகாரில் ஆட்சி அமைப்பார்கள் என்பதற்கான எக்ஸிட் போல் முடிவுகள் இன்று மாலை 6 மணி முதல் வெளியிடலாம். பெரும்பாலான முக்கிய நிறுவனங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த எக்ஸிட் போல் கணக்குகளை வெளியிட இருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி. போல்